Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல டிஃபரண்டாவும் டேஸ்டாவும் செய்யக்கூடிய பூண்டு தக்காளி தோசை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரி தோசை செய்யறத விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 30 பீஸ் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். நார்மலான சைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ்னா 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டு எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5லேருந்து 6 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்க்கறதுனால புளி ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்கறது, அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு 6 பட்டவத்தில் எடுத்திருக்கேன். இது காரம் கொஞ்சம் கம்மியான பட்டவத்தினால 6 எடுத்திருக்கேன். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 பட்டவத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா சுருளை வதக்கிற போகிறோம். தக்காளி எல்லாமே நல்லா மசியணும். அந்த அளவுக்கு இதை மூடி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ மூடி போட்டாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். இந்த அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊத்தப்பம் சைஸாக கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நல்ல லேஸாக கூட ஊற்றிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை மூடி போட்டு அரைப்பதம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை எல்லாமே இது கூட நல்லா தடவி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கலாம். இட்லி பொடியோட இந்த தோசை சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் பேஸ்ட் மட்டும் வச்சு இந்த தோசையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இதை மடக்கி எடுத்துருங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான பூண்டு தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இட்லி பொடியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் கூடுதலான சுவையோட நல்லா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.